இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு பாக்யராஜ் 50 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் இளையராஜா சார், நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது எனக்கே பாடம் புகட்டின ஒரு நபர்னா அது பாக்யராஜ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இன்சிடெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கதையை வந்து நரேட் பண்ணியிருக்காரு பாக்யராஜ் சார். அந்த கதையை கேட்க கேட்க ரொம்பவே வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சு 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 வயிறே புண்ணாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்பவே ரசித்து கேட்டேன், சிரித்து கேட்டேன். ஸோ அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், ஐயோ ஒருத்தவங்களை வந்து நம்ம ரொம்பவே சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இவரை நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணோம், ஆனால் இவருக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்குது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதிலேருந்து புதுமுகமாக யார் வந்தாலும் நான் வந்து இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறதே இல்லை. யார் வந்தாலும் நான் வந்து இசையமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தது பாக்யராஜ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.